மீனாவை பார்க்க ஊருக்குள்ள போறீங்க, பிரச்சனை எதுவும் வந்துடாத. வராது கதிரேசா. அந்த ஆண்டவனே பார்த்து இந்த அழகான சந்தர்ப்பத்தை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கான். அந்த மிலிட்ரிக்கார ராஜதுரை கூட ஊர்ல இல்ல. ஆமாண்ணா. ஆமா ஆமா. அவன் என்ன திரும்பி வரல இல்ல? வரலண்ணே. அப்போ நம்ம வேலை ரொம்ப சுலபம் ஆச்சு. நேர ஊருக்குள்ள போய் மீனாவை பார்த்து இந்த விஷயத்தை பத்த வச்சுட்டு வந்துடுறேன். அண்ணே, 4 இளநியும் சரக்கும் வாங்கி வச்சிரு. சரிண்ணே. அண்ணன் திரும்பி வரும்போது சந்தோஷமா வருவேன், குடிக்கணும். சரியா? சரிண்ணே. ஊருக்காரங்க தயவு மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். அப்போ நம்ம ஊருக்கு கிளம்பலாமா? நானும் தங்கமணி எப்போ ரெண்டு தம்பி. மீனா உத்தரவு கொடுத்துச்சுன்னா புறப்பட வேண்டியதான். எதுக்கு மாமா மாமாவையும் அத்தையும் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க இங்கே இருந்துட்டு போட்டுமே. உன் கூட இருக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் தாமா, வருத்தம் இல்லை. அதுக்கு இல்ல மாமா, நான் சிவா மாமாவை பார்த்தே ஆகணும்னு அடம்பிடிச்சதுனால தானே நீங்க எல்லாத்தையும் போட்டதை போட்டபடியே அப்படியே விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டீங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்ச நாள் இங்க இருந்து சரி பண்ணுங்க. நீங்க சென்னையில 4 செவத்துக்குள்ள முடங்கி கிடக்கிறத பாக்குறப்போ எனக்கே கஷ்டமா இருக்கு மாமா. அப்போ உங்களுக்கு அங்க யாருமா துணை இருப்பா? எதுக்கு பார்த்தோன்னே நாங்க என்ன பச்சை குழந்தைங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் குழந்தைங்க தானே. சரி, அப்படின்னா உங்க மன ஆறுதலுக்காக பாட்டி எங்களோட கூட்டிட்டு போறோமே. அதுக்கே உடம்பு முடியல, அது என்ன செய்யும் பாவம். அவங்க வரட்டும், அங்க நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, கூட்டிட்டு போய் காட்டலாம். எங்களுக்கு அவங்க துணை, அவங்களுக்கு நாங்க துணை. என்ன மீனா சொல்ற? கரெக்டா சொல்லிட்டீங்க மாமா. நான் சொல்ல வந்ததை எழுத்து கூட மாறாம கரெக்டா சொல்லிட்டீங்க. பாட்டி, நீ எங்களோட சென்னைக்கு வர. உனக்கு உதவியா கண்ணாயிரத்தை கூட கூட்டிட்டு போறோம், சரியா? சரி பாட்டி, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் நம்ம ஊருக்கு போற விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். தனியாவா போற? நானும் கூட வரேம்மா. நம்ம ஊர் தானே பாட்டி, எனக்கு என்ன பயம்? நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் தம்பி, நான் வேற பட்டணத்துக்கு வந்து உனக்கு இன்னும் சுமையை ஏத்தணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பெரியவங்க நீங்க வந்தா எனக்கு 1000 யானை பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். எந்த கஷ்டத்தையும் ஈஸியா சமாளிச்சிடுவேன். மீனாம்மா, கொஞ்சம் நெல்ல. கும்பிட போன சாமி குறுக்க வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் நேரே பார்க்குறேன். உனக்கு என்ன வேணும்? உன் வேலையை பார்த்துட்டு போ. இப்போதான் எனக்கு வேலையே கிடைச்சிருக்கு, இதை நான் விட முடியுமா? நின்னுமா, நான் சொல்றத உன் காதுல கொஞ்சம் கேட்டுட்டு போமா. என்ன விஷயம்? பவுனம்மாவை பாத்தியா? இல்ல, மீனாம்மா பத்தி. என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன விஷயம்? உன்னை பத்தினா உன்னை பத்தி இல்ல, உன் கழுத்துல தொங்குதில்ல
தாலி அதை பற்றி. அதை உன் கழுத்தில் கட்டின சிவா இப்போ உயிரோடு இல்லை. நான் சொல்றது சத்தியமா? ஊர் குடிய கெடுக்க நீ எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னைய நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாருமா, காசுங்கிறது மகாலட்சுமி மாதிரி. இந்த மகாலட்சுமி சத்தியமா சொல்றேன், நான் சொல்றது உண்மை. அப்போ என் கூட இருக்கிறது யாரு? சரியா கேட்டேன். கொஞ்சம் உருவத்துல ஓம் புருஷன் மாதிரி இருக்கிற ஒரு டாக்டர். அவன் பேரும் சிவா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு வைத்தியம் பண்ண வந்திருக்கிறான். பைத்தியம் எனக்கு இல்ல, உனக்கு தான். ஓம் புருஷன் சிவா செத்தது உண்மை. அதை இந்த ஊருக்காரங்க மறைச்சு வச்சிருக்கிறதும் உண்மை. காசு மேல சத்தியம் பண்ண அது உண்மையாயிடுமா? முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டரா போய் பாரு. முத்துனதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் வேஷ்டி சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட அலைய வேண்டியதுதான். பாரு, ஆதாரத்தோட வந்தா நம்புவியா? இத பாருப்புள்ள, ஓடி போ. ஆதாரத்தோட வந்து உன் குடும்பத்தை அழிக்கிறேன். காமாட்சி, காமாட்சி. என்னங்க? இந்தா இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. உரக்கடையில இருந்து பாண்டியன் வருவான், அவங்ககிட்ட கொடுத்து விட்டுரு. நான் அப்படியே அந்த ராமசாமி வீடு வரைக்கும் போய். நான் மீனா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வரேன்ப்பா. சரிம்மா. உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை பார்க்கலாம்னு உன் வீட்டுக்கு கிளம்புறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு இதான் அழகு. 2 பேரும் ஒரே விஷயத்த ஒரே நேரத்துல நினைக்கிறது. சரி அம்மாடி, ஊருக்கு எப்பமா கிளம்புறீங்க? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கோம் மாமா. உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ. என்னம்மா இப்பதானே வந்த? ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? சிவா மாமாக்கு ஃபேக்டரி ஆரம்பிக்கிற விஷயமா நிறைய வேலை இருக்கு. இப்பவே ஓய்வே இல்லாம உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அதான். அம்மாடி, நீ சொல்றது தாம்மா சரி. ஊர் என்னம்மா, எப்போ வேணாலும் வந்து பாத்துக்கலாம். நமக்கு பழப்பு தானே ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னீங்க மாமா. அப்புறம் உங்க மாப்பிள்ளைக்கு ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, போனதும் சொல்லிடுறேன். விஷயம் அப்படின்னு எதுவும் இல்லைம்மா. விசேஷத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லு. ஐயோ, கல்யாண பொண்ணுக்கு வெக்கத்தை பாருங்களேன். நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது வெக்கப்பட்டதை விட நான் வெக்கப்பட்டது கம்மிதான். கம்மியா? கம்மியா அதிகமான கண்ணாடி முன்னாடி நின்னு பாரு, அப்ப தெரியும். சரிம்மா, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து. சரி. மறக்காம கொடுத்துருக்காமாச்சு. சரிங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்க அத்தை. இருமினா, நான் பாய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல மஞ்சு. மஞ்சு, உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லலான்னு வந்தேன். ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. என்னன்னு சொல்லு. சிவா மாமா இறந்துட்டாரா? இப்ப இருக்கிறவரு மாமா மாதிரியே இருக்கிற டாக்டரா?
இதெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னது? முனிய. யாரு? புவனாவையும் அவங்க அம்மாவையும் கடத்தி வச்சிருந்தான்னு சொன்னியே, அந்த முனியனா? ம், அவன் தான் இந்த ஊர்லயே இல்லையே, திடீர்னு எங்கேன்னு வந்தா? வந்தான். இப்ப நான் உன்னை பார்க்க வரும்போது என் எதிரில் வந்து நின்னு அவன் தான் இந்த விஷயத்த சொன்னான். ஆனா அதை நான் நம்பவே இல்லை மஞ்சு. நீ தான் அதை நம்பவே இல்லைல்ல, அப்புறம் ஏன் உன் மனசை போட்டு வீணா குழப்பிக்கிற? அதெல்லாம் விட்டு தள்ளு. என் யோசனை எல்லாம் முனிய ஏன் இப்படி ஒரு பொய்ய சொல்லணும்? இதனால அவனுக்கு என்ன லாபம்? என்ன லாபமா? இதோ இப்ப மண்டி போட்டு உடைச்சிட்டு இருக்கேல்ல, அதுதான் அவனுக்கு லாபம். மீனா, முனிய உன் குடும்பத்தால பாதிக்கப்பட்டவன். அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கான். அவனோட நோக்கம் எல்லாம் உன் மனசுல குழப்பத்தை உண்டாக்கி உன் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறது தான். இது பாருங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த முனியனை பத்தி அப்பா கிட்ட சொல்லி அவனை சமத்தையே கவனிக்க சொல்ற. நான் ஏன் கவலைப்பட போறேன்? பசு மடியில இருக்கிற பால் எவ்வளவு சுத்தமானதோ அதே மாதிரிதான் என்னை சுத்தி இருக்கிற உங்களோட மனசு. நீங்க எல்லாரும் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட போறேன்? ஆனா அந்த முனியனை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொன்னியே, அது வேண்டாம் மஞ்சு. நீ உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி அவர் வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லி வீணா எல்லாரும் இந்த பொய்யான செய்தியை கேட்டு கஷ்டப்படுவாங்கல்ல. ஏய், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட மறந்துரு ப்ளீஸ் டி. சரி மஞ்சு. உங்க கை பக்குவம் இன்னும் மாறவே இல்லாத. ராதாகிருஷ்ணன் சார் ரொம்ப கொடுத்து வச்சவரு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நல்லா சமைக்கிற மாமியார் கிடைப்பாங்க? அப்படியே மாப்பிள்ளை கிட்ட மஞ்சுவை பத்தி எடுத்து சொல்லி சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுமா. அவர் வார்த்தைக்காக இவ எவ்வளவு நாள் வேணாலும் காத்துட்டு இருக்கலாம். ஆனா மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எவ்வளவு நாள் தான் கட்டுப்படுத்த முடியும்? கண்டிப்பா சொல்றேன் அத்தை. அத்தை, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அம்மா, நானும் அப்படியே மீனா வீட்டு வரைக்கும் போயிட்டு சரி, வரேன். பார்த்து போயிட்டு வரணும். வாடி மஞ்சு. மீனா, ஒரு நிமிஷம். இத ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட கொடுத்துறியா? உன் மனசு மாதிரியே உன் கர்ச்சிஃபும் ரொம்ப அழகா இருக்கு. இது அவர் பாக்கெட்ல இருந்தா எப்பவுமே அவர் கையை பிடிச்சுக்கிட்டு அவர் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். இது அவர்கிட்ட சொல்லிடு மீனா. கண்டிப்பா சொல்றேன். சரி வா போலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அத்தை? மீனா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்குவா. நீங்கள் தான் அதெல்லாம் சமாளித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். சரிப்பா. கண்ணாயிரம் ஐயா. ஏதாவது பெருசாக குழப்பம் வராமல் இருந்தா மீனாவுக்கு சந்தேகம் வராமல் நீ தான் அத்தை கூட சேர்ந்து சமாளிக்கணும். சரிங்க ஐயா. பாத்துக்கலாம் விடுங்க. எவ்வளவு பெரிய விஷயம்லாம் கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தானே, மேனேஜ் பண்ணிக்கலாம். எல்லாரும் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. சரி கண்ணாயிரம், இந்த பேக்ல எடுத்து கார்ல வச்சிரு. சரிம்மா. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. என்னப்பா இது? பொண்ணை கட்டி கொடுக்கும் போது முத தடவை பெத்தவங்க கண் கலங்குவாங்க. ஆனா நீங்க இப்ப போய் கண் கலங்குறீங்க. உன்னை புரிஞ்சு நாங்க போடுற துன்பம் எங்களுக்கு தனமா தெரியும். சொக்கலிங்கா, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? மீனா என்ன தனியாக போறா? துணைக்கு அத்தையும் போறாங்கல்ல? அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சிவா மாமா என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு. சரிம்மா, நீ போயிட்டு வா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நல்லபடியா போயிட்டு வா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்ல உங்க கூட எல்லாம் சந்தோஷமா இருந்ததுல 3 நாள் போனதே தெரியல மாமா. சென்னையில் என்னதான் வசதி இருந்தாலும் அது ஒரு பகட்டு வாழ்க்கைதாம்மா.
நம்ம சொந்த கிராமத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு இப்படி சோறும் உடுத்துக்கிறதுக்கு ஒரு மணி துணி இருந்தா அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதாம்மா. அப்பா ஒரே அடியா சிட்டியை மட்டும் தட்டாதீங்க. அங்கேயும் நல்ல மனுஷங்க இருக்காங்க, நல்ல சூழ்நிலையும் இருக்கு. பாத்தீங்களா மாமாவை? கொஞ்ச நாள் சிட்டில இருந்ததும் சிட்டி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத. சிவா சொல்கிறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லையம்மா. அதே சென்னையில் தானே திவாகர் மாதிரி சில நல்லவங்களும் இருக்காங்க. அதை தான் சொல்கிறான். அது சரி, உங்க பிள்ளைய நீங்க விட்டு கொடுப்பீங்களா? இங்க பாருங்க அத்தை, மெட்ராஸ்ல இருந்து கொண்டு வந்து விட்டுட்டோம்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காம பெரிய மாமாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா. அது மட்டும் இல்ல அத்தை, உங்களை மாதிரியே பூவும் பொட்டுமா மங்களகரமா இருக்கணும்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே